உயரமான இச்சம்பவத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்த 41 நபர்களின் குடும்பங்களுக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. தீவிர காயமடைந்த 47 நபர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்ற 55 நபர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் என மொத்தம் 143 நபர்களுக்கு 4,84 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்பட்டது. இந்த சம்பவத்தை விசாரிக்க 28/9/2025 அன்று ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலே ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி 3/10/2025 அன்று ஐஜி திரு அஸ்ரா கார்க் IPS அவர்கள் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு இந்த சம்பவத்தை சட்டப்படி விரைந்து கையாண்டது. அனுமதி வழங்கல், மருத்துவ உதவி, நிவாரண விநியோகம் அனைத்தும் சரியான முறையில் நடந்தன. இதுபோன்ற துயரங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டு வருகிறது.